இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. பவுல் அப்போஸ்தலன் இதை எழுதுகிறான். எபேசிய சபையை பார்த்து, இடைவிடாமல் உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபங்களில் உங்களை நான் நினைக்கிறேன். அநேகர் நமக்கு சொல்லுவாங்க, நான் ஜெபித்து கொள்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்மை மறந்து போயிடுவாங்க. நம்மை குறித்து அவர்கள் ஜெபிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது. இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் பவுல் சொல்லுகிறான், இடைவிடாமல் நான் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. பவுலுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, காவல் உண்டு, கட்டுக்கள் உண்டு, அடிகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அவன் தன்னுடைய விசுவாசிகளை, தன்னுடைய நண்பர்களை, தனக்கு சீஷர்களை அவன் மறக்கவே இல்லை. இடைவிடாமல் அவன் ஜெபம் பண்ணினான். நார்வே தேசத்தில் இது நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சி. நார்வேயில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் குத்தகை எடுத்து விவசாயம் பண்ணி கொண்டிருந்தார். அவருக்கு குடும்பம் கிடையாது, தனிமையில் தான் இருந்தார். வயதானவர், கண்களில் பார்வை குறைபாடு உண்டு. காலை வேளைகளில் அவர் ஜனங்களோடு சேர்ந்து வேலைக்கு வருகிறவர்களோடு சேர்ந்து விவசாயம் பார்ப்பார். முடிந்தவரை இரவு வேளைகளில் தனிமையாக தான் இருப்பார். அந்த இரவு வேளைகளில் அந்த ஊருக்கு அவர் புதிதாக இருந்தாலும் அவர் தன்னுடைய டைரியில் இன்றைக்கி யாரெல்லாம் வேலைக்கு வந்தாங்களோ அவர் பெயரெல்லாம் எழுதி வைத்து அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பாராம். அந்த ஊரில் இருக்க மற்றவர்களுடைய பெயர்களெல்லாம் அவர் கேட்டு அறிந்து கொண்டு அவர்களுக்காகவும் அந்த டைரியில் எழுதி வைத்து ஜெபிக்கிறது வழக்கம். இது அநேகருக்கு தெரியாது. இந்த மனுஷன் வந்ததுலேருந்து அந்த குடும்பங்களெல்லாம் ஒரு பெரிய மாற்றம், குடும்பங்கள்லாம் ஆஸ்வதிக்கப்படுகிறது. அந்த இடத்துல நல்ல சந்தோஷம், அந்த கிராமத்தில் நல்ல ஒரு சமாதானம் வந்து விட்டது. இந்த காரியம் எப்படி நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியல. இந்த மனிதன் ஒரு நாள் இறந்து போனான். இந்த மனிதன் இறந்து போனோன்னா பாருங்கள், அந்த கிராமமே கூடி வந்து அனாதையாக இருந்த அந்த மனிதனை கனப்படுத்தி நன்றாக அவருக்கு அடக்கலாம் பண்ணாங்க. அடக்காராதை நடந்து முடிந்த உடனே அவர் டைரியை எடுத்து பார்க்கும்பொழுது தான் தெரிந்தது, இந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களில் இந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபித்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்திருக்கிறான், ஆண்டவரை துதித்திருக்கிறான், அவருடைய ஆசீர்வாதத்துக்காக போராடி இருக்கிறான் என்று அந்த டைரியிலிருந்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஒவ்வொருவரும் நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். மற்றவர்களுக்காக நமக்கு வியாதிகள் இருக்கலாம், நமக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், வாழ்க்கையில் நம்ம போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம். அந்த மத்தியில் யோபு எப்படி தன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் தன்னுடைய நண்பர்களுக்காக அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த நண்பர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோபுடைய சிறையிருப்பையும் ஆண்டவர் மாற்றினார். அதை போலவே நம்முடைய சூழ்நிலைகளையே நம்ம பார்க்காதபடி நம்முடைய சூழ்நிலைகளோடு சேர்ந்து அந்த இடத்திலையும் நம்ம மற்றவர்களுக்காக இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது அவர்களும் ஆஸ்வதிக்கப்படுவாங்க, நம்மையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இடைவிடாமல் நாங்கள் ஜெபிக்கவும் உம்மை ஸ்தோத்திரிக்க துதிக்க எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறீர். அதன்படி நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய், வீராங்கனைகளாக எங்களை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.